வெண்ணிற இரவுகள். ஒரே ஒரு இரவு ஒரு மனுஷனோட வாழ்நாளையே மாற்ற முடியுமா? சில கதைகள் நம்ம சிரிக்க வைக்கும், நம்மளை அளவு வைக்கும். ஆனால் நமக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற தனிமையை எழுப்பி விடுற மாதிரி ஒரு இலக்கிய அனுபவம் வேணும்னா வெந்நீர் இரவுகளை படிக்கும். இது ஒரு காதல் கதை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பாதி உண்மை இருக்குது. ஆனால் இது ஒரு கனவுக்காரனோட கதை. ஒரு மனுஷன் அமைதியாக இருந்து ஒரே ஒரு சந்திப்பில் வாழ்நாள் முழுசும் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. உலக இலக்கியத்திலேயே மனித மனசோட இருண்ட அறைகளை பற்றி திறந்து காட்டியிருக்கிறது இந்த ஒரு புத்தகம். ஆனால் இந்த புத்தகம் வெறும் காதலை மட்டும் பற்றி பேசலை, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற கனவுக்காரனை பற்றி பேசுது. யார் அந்த கனவுக்காரன்? நம்ம அனைவரும் வாழ்நாளில் ஒரு டைமாவது கூட்டத்தில் இருந்திருப்போம். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருக்கிறது தான் உணர்ந்திருப்போம். அதை சிலர் அந்த தனிமையை மறந்துருப்பாங்க. ஒரு சிலர் அந்த தனிமையை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அந்த தனிமையை வாழ்நாள் முழுசும் எப்படி அந்த தனிமையை வாழ்ந்து அனுபவித்து அதை பற்றி கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும், சிலர் அந்த தனிமையில் ஒரு புது உலகத்தையே உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஆசிரியர் விரிவாக சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு நிஜத்தை விட கனவுகளே அவங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம். ஒரு காதல் கதையை மட்டும் சொல்லி இந்த கதையை உள்ளே கொண்டு போக நானும் விரும்பலை, இந்த கதையோட ஆசிரியர் அதை விரும்பலை. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அமைதியாக வாழக்கூடிய அந்த கனவுக்காரனை முதல்ல தட்டி எழுப்புறாரு. எவ்வளவு விரிவாக இந்த புத்தகத்தில் எடுத்து சொல்லியிருக்காருங்கிறத ஒவ்வொரு சின்ன சின்ன அனுபவங்களையும் சொல்கிறார். திடீர்னு ஒரு பொண்ணு தன்னிட்ட பேசுகிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த பொண்ணோட சந்திப்பு எவ்வளோ சுவாரஸ்யமாக அமைஞ்சிச்சு, வாழ்க்கையில் சில திட்டமிடல்களையும் ஒரு பெரிய நிகழ்வுகளையும் விதியவே மாற்றி அமைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. நமக்காக எழுதி வச்சிருக்கக்கூடிய தருணங்கள், நமக்காக எழுதி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அது எப்போவுமே அது நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா மனிதர்களோட இயல்பு. ஆனால் இந்த கனவுக்காரனோட வாழ்க்கையில் எல்லாமே கனவுகளுக்குள்ளேயே நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. அது வெறும் அறிமுகம் இல்லை, ரெண்டு தனிமையான இதயங்களும் ஒவ்வொன்றும் அடையாளம் கண்டுக்கக்கூடிய தருணம். அந்த பொண்ணு பேசுகிறா, அவன் கேட்குறான். அவன் பேசுகிறா, அவன் புரிஞ்சுக்கிறான். சில மணி நேரத்தில் பல ஆண்டுகள் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு பயணித்தவங்க மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் ஒவ்வொரு அழகான கனவுக்கும் ஒரு விடியல் இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு விடியல் வருது. இந்த ரெண்டு இதயத்துக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத நெருக்கமும் இனம் புரியாத அன்பும் உருவாகிறது. அந்த உண்மை இந்த காதலையே எங்கே கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காதல் எப்போதும் ஒரே நேரத்தில் ரெண்டு இதயத்தில் மலர்வதில்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வெண்ணிற இரவுலையும் நம்மளோட கனவுக்காரனுக்கு தன்னோட இதயத்தை மெதுவாக திறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் திறக்க தொடங்குறான். ஆனால் நம்ம நாயகி நஸ்தென்காவோட இதயத்தில் ஏற்கனவே ஒரு காதல் காத்திருப்பு இருந்துச்சு. ஒருவருக்காக இன்னொருத்தர் காத்திருக்கிறதும் ஒருவருக்காக இன்னொருத்தர் காத்திருக்கிற விஷயத்தையும் எப்படி ஒவ்வொருத்தரும் பரிமாறிக்கிறாங்க. ஒருத்தர் திரும்பி வர்றதுக்காக இந்த நஸ்தென்கா காத்திருக்கிறா. அவளோட காதலை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக நம்ம கனவுக்காரன் காத்திருக்கிறான். அந்த ஒரு வாக்குறுதிக்காக ஒருத்தர் திரும்பி வருவாங்கன்னு ஒருத்தர் காத்திருக்கிறாங்க. அவள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முழுசும் ஒருத்தரோட வருகைக்காக அப்படின்னு நம்ம கனவுக்காரனுக்கு தெரியிறப்ப அவனோட நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறு ஆகுது. அதில் தன்னோட காதலையும் மறைக்கிறான் அந்த கனவுக்காரன். அவளோட நம்பிக்கையை மட்டுமே இந்த இடத்துல பெருசாக நினைக்கிறான். அதனால் தன்னோட காதலை பற்றியும் அவன் சொல்லலை. அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட இந்த கதையை முழுசாக சொல்லலை. இந்த நாவலில் சாதாரண கதையிலிருந்து வேறு விதமாக இந்த கதையை கொண்டு போகிறாங்க. மனித நேயத்தோட உச்சத்துக்கே இந்த காதலை கொண்டுட்டு போகிறாங்க. இதில் இந்த கனவுக்காரனோட காதல் பெருசா, நஸ்தென்காவோட காதல் பெருசா, அவளோட காதலனோட காதல் பெருசா அப்படிங்கிறது உங்களோட பார்வைக்கு. ஒவ்வொரு கனவுக்காரனுக்கும் ஒரு விழிப்பு உண்டு, ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடிவு உண்டு. அந்த விடியலோட கனவுக்காரனோட நிஜத்தையும் எதிர்கொள்கிறான். சில காதல் நம்மோட வாழ்வதற்காக வரலாம்,
நம்மளைய வாழ வைக்கிறதுக்காக வரலாம், நம்மைய மாற்றுவதற்காகவும் வரலாம். வெண்ணிற இரவுகள் ஒரு காதல் கதையோட முடிவை மட்டும் சொல்லலை, ஒரு மனிதனோட தனது தனிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் கொண்டு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தான் இந்த வெண்ணிற இரவு. நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய பகுதி இந்த கனவுக்காரனோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்க போய்தான் இந்த புத்தகம், இந்த நாவல் பல தலைமுறையாக வாசகர்களோட கையில் தவழுது. இந்த புத்தகத்தை பற்றி நான் விவரித்ததுக்கு பெருமைப்படுறேன். புத்தக புழுவாக பாலாஜி.